தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக வாதிக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்று கேட்கிறார். இது ஒரு பேச்சு வழக்கு கேள்வியாகும். அதாவது இக்கேள்விக்கு இல்லை என்கிற பதில் மட்டும்தான் உண்டு என்பதை யாவரும் அறிவார்கள் என்பதே இந்த கேள்வியினுடைய அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் யோவான் ஸ்நானகன் குறித்து சந்தேகம் எழுப்புகின்ற சந்ததியை குறித்து, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரையொருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறினார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களே இதை வாசிக்கிறோம். அதாவது இந்த சந்ததி இரக்கமற்ற தயமற்ற ஒரு சந்ததியாக இருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டார்கள், அதன் பலனை கண்டார்கள், வியாதியிலிருந்து சுகம் பெற்றார்கள், ஆகாரம் புசித்து திருப்தி அடைந்தார்கள். ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போதோ மிகவும் கொடூரமாக தயவின்றி வார்த்தைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சந்ததியாராய் அவர்கள் இருந்தார்கள். அவர் தம்மை தாழ்த்தி கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தின் மீட்புக்காக பாடுகளை சகித்தார். மனுக்குலத்தின் பாவ விடுதலைக்காகவே அவர் பாடுபட்டார். அதை அவர்கள் அறியவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அவர்கள் அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ள முடியாதவன் என்று தூஷித்தார்கள். உண்மையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சந்ததியார் அவரை பரியாசம் பண்ணி நிந்தித்தது போல இன்றும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார், மரணத்தை ருசி பார்த்தார், அவர் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்தோ அந்நாளிலே சோதோம் குமாரா நாட்டினருக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று கூறுகிறார். நீங்கள் அவ்வாறு இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பும் விடுதலையும் பெற தேவன் கிருபை அருள்வாராக. ஆமேன்.